பூந்தோட ஊருக்கெல்லாம் தெரியாம லவ் பண்ண நினைச்சேன். ஊருக்கே தெரியாம ஆயிடுச்சு. நீ இப்படியே போட்டா அசிங்கமா போயிடும். அதனால நீ அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டு வர கல்யாணம் ஊருக்குள்ள சந்தோஷமா ஜோடியா பார்க்கலாம். என்ன ஓகே அறிவு, இன்னைக்கே நான் வீட்டுக்கு போய் எங்க அப்பா அம்மா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிடுறேன். ஓகே பாய். ஐயோ எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு இவ்வளோ ஒரு லவ் இவ்வளோ சீக்கிரமா கிடைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியோ நல்லபடியா வீட்டில் போய் சம்மதம் வாங்கிட்டானா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இதே ஊர்ல வாழ்ந்துட வேண்டியதான். அப்போ தாமா சந்தோஷமா பரவாயில்ல. பார்த்தா லவ்வே ஆரம்பிச்சேன். அதுக்கு பிரச்சனை பண்ணாங்க என்னன்னு தெரியல. பேச முன்ன ரொம்ப சைக்கிள் சுற்றிக்கலாமோ அதுக்கும் வாய்ப்பு இல்லை. சைக்கிள் வேறு ஸ்டாண்டும் இல்லை. ரொம்ப கஷ்டம்ப்பா. அப்போ ஏம்மா இப்போ என்ன ஃபோன் போனோம் வீட்டுக்கு போனோம் ஃபோன் பண்ணுவோம். ஹலோ கூட்டோட அறிவு, எங்கடா இருக்க? அது போட்டு போன விஷயம் தான்ச்சு. அறிவு சாரிடா, எனக்கு உனக்கும் சேராது. செட்டாதா? எங்க அப்பா அம்மா கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். என்னன்னு? வீட்ல ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அடிப்பாவி. சாரிடா, என்ன மறந்துரு, என்ன மன்னிச்சிரு. ஹலோ ஹலோ, இந்த பேச கட் பண்ணிட்டா என்னது? வந்தா சுத்தனா பாருனா லவ் பண்ணேனா கல்யாணத்துல ஒத்துக்கலாம் வீட்டுல போய் பேசிடணும்னா விடுதுக்குள்ளே போய் சாரி கூலி மன்னிச்சு செத்துருவேன். ஐயோ நீ மறந்துருக்காளே, என்ன மறக்க முடியாது. இப்ப முதல்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி எப்படி பண்ண மறக்க முடியாது. இதுக்கு ஒரே வழி பேசாம செத்து வேண்டியதான். வீட்டுக்கு எங்க அம்மா வந்து எலிமருந்து வேண்டாம் சொல்லுச்சு. அந்த எலிமருந்து முடிச்சு பேச இங்கெல்லாம் ஒன்றும் வர முடியாதா சாமி? உனக்கு கல்யாணமானது பூஞ்சோலை தெரிஞ்சு போச்சு. Mixed by DJ Ampu. ஹலோ டே அறிவு,
என்ன பயந்துட்டியா நீ? அப்படியே சோகமா பேசுங்க, சந்தோஷமா பேசுங்க. நான் சும்மா சொன்னேன். எங்க வீட்ல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. தாராளமா கல்யாண ஏற்பாடும் பண்ணிடலாம். ஓகே பை. நீ கல்யாணமே பண்ண முடியாத அளவுக்கு நானும் வேலை பார்த்துருக்கேன். உங்களுடைய கல்யாணம் பண்ணுறது இல்லையா? கல்யாணம் வச்சா பேசுறத அவசரப்பட்டு முடிச்சிட்டோம். ஐயோ அவளை விட்டா வழியே உடைக்கவே எவ்வளோ நீ காப்பாற்றுமே ஃப்ரெண்டில் கூப்பிடலாம். ஏ மாயாண்டி, பழைய மாயாண்டியோ அவனை தான் இருக்கு. ஏ சடையாண்டி, ஏ செம்மண்ண, அண்ணா பேச முடிச்சுட்டான். வாங்கடா, இதை காப்பாற்றுக்கலாம். அடே ஒண்ணு இல்ல, நானே லவ் பண்ணிட்டு இருந்தேன்ல, உனக்கு கூட தெரியல. பேச முடிச்சேன். இப்போ லவ் ஓகே, கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. என்ன லவ் பண்ணு பேச முடிச்சியா? அதுக்கு போய் பேச முடிக்கலாமா? நீங்க எல்லாம் செத்து போய் உன்னை எல்லாம் காப்பாற்ற முடியாது. டேய் வாடா இருடா, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டான்டா, அவனை காப்பாத்தலாம்டா, இந்த ஒரு தடவை காப்பாத்தி விடலாம்டா. சரி போலாம், தூக்குடா. நீங்களே இருக்கிறது கட்ட புடிச்சிட்டா, காப்பாத்துக்கடா. டேய் எங்கடா இருக்க? டேய் சட்டை அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, அங்க வா சாணி இரு. நான் காணிங்க. அப்படியா? ஆமா அண்ணா, நான் கரெக்ட். இப்போ வாய் ஊத்துறா, பேச போறா, வெளிய வந்து இவனை காப்பாத்திடலாம். நல்ல நேரம்டா, எவனோ சாமி பக்கெட்டு தண்ணி எல்லாம் வச்சிருக்கிறேன். ஆமா நல்ல நேரம், நல்ல நேரம். செம்மட்ட அதை போய் கரைடா. அவசரப்பட்டு விஷமுறி பாயாசமா ஊத்துவாங்க. அட பாயசமா? அது பாசிட்டு கலத்தல. ஏண்டா கொட்டு வந்தனா கொட்டு. ஏண்டா செம்மட்ட நீ என்னடா கேட்டம் இல்லாம கோலகோலம் இல்லாம சொத சொல்லுது. ஆமாடா சொத ஊத்தி காப்பாத்தில. ஏய் எப்படியோ காட்டி ஊத்துறா போய். ஏய் என்னடா விளக்கமெல்லாம் தரி. காணிக்கு அது ஊத்துறா. ஊத்துறா. நீடா நீடா. அட வாய் ஊத்தாம ஊகில ஊத்துடா. அது வேற ஒண்ணு இல்லைங்க, ரெண்டோ விஷம் குடிச்சிட்டான். அதனால நான் உயிரை காப்பாத்துறதுக்காக சாணி கேட்டு விட்டோம்னா ஏதாவது மாற்றானே சொல்றாரு. அப்படி என்ன சாணினா? ஆனால் மாற்றானே இல்ல, மனுஷனான சாணி. ஏய்யா அப்ப என்னையா பச்சையா இருக்குது? தம்பி அது வேற ஒண்ணும் இல்ல. நேற்று ராத்திரி கீரை குழம்பு அதிகமா ஊற்றி சாப்பிட்டேன். அதனால 10 நாளா பாத்ரூமே போகாம இருந்தது. நேற்று நைட்டு ஒரு நாள் கீரை குழம்பு சாப்பிட்டதுல 10 நாள் சரக்குன்னு சும்மா கபகவான்னு இறங்கி இப்ப போய் கலர் கடல் போகலாம். ஏய் செம்மட்ட சொல்லுங்க, நீங்கடா நீங்க எங்க இருக்கீங்க? அட எழுந்து பேசு. காப்பாத்துற புள்ளி 3 மணி செத்து போய் ஐயோ என்னாச்சு? இரு என்னன்னு கேக்குறாரு. விஷமால இதெல்லாம் ஆமாண்டா ஒளிச்சுக்கோ. பயமா இருக்குது. பயப்படாத, நாங்க இருக்கிறோம். ஹலோ டேய் அறிவு, இன்னைக்கே நல்ல நாளாமா. எங்க வீட்ல இன்னைக்கே கல்யாண பத்திரிக்கை அடிக்கணும்னு சொல்றாங்க. சரி டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. கல்யாணத்துக்கு டேட்டா? ஏமா என்ற நினைவு ஒரு கஷ்டப்பட்டு கேட்டுட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு டேட்டு கேட்கறாங்களே. ஐயோ கடவுளே, அவசரப்பட்டுட்டேன். எடுத்துட்டு இதுல கல்யாணம் வரையா? டேய் அவசரப்பட்டுலாம் கொஞ்சம் காப்பாத்துக்கடா. டாக்டர் அது கூட கேட்கறாங்களே. டேய் எத்தனை
தூக்க முடியாது ராம அவசரப்படாத, காப்பாத்திடுவோம் காப்பாத்திடுவோம். அப்போ ஒரு வண்டி தூங்க போட்டு தள்ளிட்டு வராருண்ணா. ஆமா ஆமா வண்டியில இதுலயே ஏத்திட்டு அடே ஆமாம் பாரு. அண்ணா அந்த வண்டியை கொஞ்சம் கொடுங்கண்ணா. அண்ணா, இந்த வண்டியை கொஞ்சம் கொடுங்கண்ணா. நான் சொல்றது கேளு. அது ஒரு விஷம் குடிச்சிட்டு அவனை காப்பாற்றணும்னா அதுக்கு தான். நான் சொல்றத பொறுமையா கேளப்பா. கேட்கறதுக்கெல்லாம் நேரம் இல்லைண்ணா. ஆமா வண்டி குடியா வண்டி குடியா வண்டி குடியா காப்பாற்றாமையா போயாங்க தூக்கி போடுங்க. ஏத்துறா ஏத்துறா. என்னன்னா அரிசி மூட்டை பண்ணி போய அட ஸ்டார்ட் பண்ணு அட நல்லா நல்லா என்னடா வண்டி வேற ஸ்டார்ட் ஆக அட நல்லா ஏன்னா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னடா வண்டி வந்து என்னன்னு பாருங்க சித்த. எடுத்த போய் பாக்குறது. நானும் வண்டியில பெட்ரோல் வேணா தள்ளிட்டு வந்துருக்கேன். வண்டி ஸ்டார்ட் எப்படி ஆகுது? அதுவே இல்லையா? அது பெட்ரோல் இல்லையா டேய் அந்த சாணி கரைச்சு இவரு வாய் ஊத்துறா ஊத்துறா. ஏடா டேய், என் சாணியவே வரைச்சு என்ற வாயிலே ஊத்தலாம் இல்லையாடா? டேய், தொலைச்சு போடுவோம் தொலைச்சு. ஐயா ஓஹோ அந்த சாணி போட்டவன் நீதானா? எத்தனை நாளா எனக்கு சின்ன கேரள அந்த நாத்த நாரு அவன் விஷத்துக்கு போல அதை குடிச்சிருந்தாலே போய் சேர்ந்துருப்பான் தெரிஞ்சா. ஏய்யா இந்த சாணி போட்டு பெரிய ஞானி மாதிரி பேசுறியா நீ? நிறுத்தடா. நீங்கெல்லாம் கம்மாங்கரையில போய் முக்குனா உங்களுக்கெல்லாம் இன்னும் அல்வாவாடா வருது. ஏடா மாட்டு சாணிக்குமும் மனுஷன் சாணிக்குமும் வித்தியாசம் தெரியல. ஒருத்தன் என்னடா அதை பக்கத்தில போட்டு கரைக்கிற. ஆனா இன்னொருத்தன் என்னடா விரல போட்டு நாக்கில நக்கி பாக்குற. போகடா இருக்கிற சாணியா போண்டா போட்டு சாப்பிடுங்க அறிவு வரும். உங்க வண்டியில பெட்ரோலும் இல்லாம ஒண்ணும் இல்லாம உங்க வண்டியில போனா உடைக்க மாட்டேன். ஏடா டேய் வண்டி வண்டி இன்னும் எத்தனை ஊர் நேரம் தூக்கிட்டு சமக்கிறது? டேய் எப்படியாவது காப்பாத்திருக்கணும். பாவடா நானே டேய். ஒரே ஒரு நான் பண்ணேன். இதுக்காக இப்படி ஒரு தண்டனை. பாரு ஏன்டா சமட்ட என்ன? பாரு அங்க ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவர் கிட்ட கேட்கலாம். ஏன்னா இந்த விஷம் குடிச்சா காப்பாத்துவாருங்கள கண்டாங்க. அவர் கூட எங்கேயும் இருக்குது. ஏப்பா கந்தசாமி டாக்டர் கேட்டீங்க? ஆமா நல்லா போச்சு போ. வாரி உனக்கு 2 பேர் என் பசங்க மண்டத்தலை 2 நாள் காய்ச்சல் உங்களுக்கு. வாங்கடா வாங்கடா வரவே மாட்டாம செல்போனை நோண்டிட்டு கிடக்குறாங்க. சரி இன்னைக்கு டாக்டர் வந்து ஊசி போடலான்னு பார்த்தா அந்த கந்தசாமி டாக்டர் லவ் ஃபெயிலியர்ல விஷம் குடிச்சு செத்து போயிட்டாராமாப்பா. அந்த டாக்டர் மேல வந்து செட் போயிட்டாரா? ஐயோ காப்பாத்த முடியாதா? தர்மண்ணா இவன் வீட்டுக்கு சேனல் போடுங்க போடுங்க டைம் வாங்கிடுங்க. அதுக்குள்ள நம்ம ஈபி குமார் கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் போட்டாங்க நம்ம குரூப்ல. அட செம்மட்ட போஸ் போடுறத பத்தி பேசுறியே. சாயந்தரம் இவன் வீட்டுல படப்போடு சாமி முடணும் இல்ல அந்த டென்ட் ராமகடியில டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கு சொல்லிடுறா. நாமளே சொல்லி ஆமா ஆமா அவங்ககிட்ட சொல்லி. ஏண்டா ஏய் விஷம் வேற குடிச்சு கண்ணெல்லாம் ஒய்டுறா. ஐயோ ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. இங்கே வர்ற அவன்டா கூப்பிடுறேன். அட என்ற இந்த இளவரத்த போடு நீங்க வந்துட்டு அடையாள இங்கிலீஷ்ல வேற இருக்குது அது. அண்ணா இது வேணா இது என்ன நீங்களே படிங்கண்ணா. ஏப்பா இங்கிலீஷ்ல இருக்கா? ஆமாண்ணா. ஏப்பா மை லைஃப்னு வருதப்பா போனு. உன்றாளா மை லைஃபா? பேசுமா? ஹலோ சொல்லுமா. அறிவு கல்யாண பத்திரிக்கையில நம்ம பேரு உன்னோட பேருக்கு பின்னாடி டிகிரி என்னன்னு போடுறது? கல்யாண பத்திரிகையில பேருக்கு பின்னாடி டிகிரியா? டிகிரி வந்து லேட்னு போட்டாங்க. அறிவு லேட்னு போடுங்க. ஆமா அறிவு லேட்னு போடுங்க. ஏண்டா அறிவு கேட்டவன
அவசரப்பட்டு சும்மா ஒரு சாதாரண பிரச்சனைக்கு விஷத்தை குடிச்சிய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் கேலி கிண்டைகளையும் சமாளிச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி சொல்லி போட்டு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்றவங்கள ஒருத்தரோட கதையை கேளு, அப்புறம் உன்னோட உயிரோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்குவேன். வா, அந்த கதையை கேட்டுக்கொள்ள, அதுக்குள்ள டாக்டரை பார்த்துக்கலாம் வாங்க. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு 2 நிமிஷம் எருமை மாதிரி பொறுமையாக இருந்தோம்னா எவ்வளோ பெரிய காரியத்தையும் சாதிச்சிடலாம். எப்படி 2 நிமிஷம் எருமை மாதிரி பொறுமையாக இருந்தோம்னா எவ்வளவு பெரிய காரியத்தையும் சாதிச்சிடலாம். ஆனால் அந்த எருமையை காரி துப்புற அளவுக்கும் பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த கலைஞர்களுக்கு அண்ணன் சேமா வேலுசாமி அவர்களையும் மன்னவன் அவர்களையும் பரிசு வழங்க தாழ்மையோடு அழைக்கின்றோம். இந்த அழி பேடி என்ற பெயரை மாற்றி திருநங்கைகள் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள்.